வணக்கம் திரு ராமநாதன். தற்பொழுது சேலத்தில் இரட்டை கொலை நிகழ்ந்திருக்கிறது. அதை பீகார் இளைஞர் செய்தார் என்றும், பீகார் இளைஞருக்கு சேலத்தில் ஆதார் அட்டை உள்ளதாகவும் தகவல்கள் கிடைக்கப்பெறுகின்றன. இது குறித்தான விஷயத்தை நீங்க எப்படி பாக்குறீங்க? முதல்ல இப்ப அந்த கொலை நடந்தது ரொம்ப துரதிர்ஷ்டமானது. இருப்பினும் கூட அந்த சிசிடிவி கேமரா வச்சு போலீஸ் இமீடியட்டா பிடிச்சிட்டாங்க. ஸோ அதை நீங்க காவல்துறையை நீங்களும் பொதுமக்களும் பாராட்டுவீங்கன்னு நினைக்கிறேன். பாராட்டக்கூடியவர்கள். இப்ப இதுல இந்த பிரச்சனை ஒரு புதாகரமாகிறதுக்கு முன்னால பொதுமக்களும் நிர்வாகமும் இணைந்து நம்ம சில நடவடிக்கைகளை எடுக்கணும். ஒன்று, இப்ப வட மாநிலங்கள்ல இருந்து வரக்கூடிய தொழிலாளர்கள் எல்லாருடைய பின்னணியும் நமக்கு தெரிய வாய்ப்பு இல்லை. அது தினந்தோறும் நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான பேர் இறங்கிட்டு இருக்காங்க. அவங்கள கம்ப்ளீட்டா அவங்களுடைய ஆன்டிசிடென்ட்ஸு பின்னணி என்ன அப்படிங்கிறத தெரிந்துக்கிறது சுலபமும் இல்லை. இந்த சூழ்நிலையில நம்ம சைட்ல சில பாதுகாப்புகளை நம்ம செய்துக்கிறணும். குறிப்பா அந்த சேலம், கோயம்புத்தூர் ஏரியாவிலாம் அவங்க நிலங்கள்லயே வீடு கட்டிக்கிட்டு தனியா இருக்கிறாங்க. அங்க குடியிருக்கிறவங்க கொஞ்சம் பாதுகாப்பா இருக்கணும். அதுக்கு என்ன செய்யலாம்னா, ஒன்று அவங்களுக்கு எந்த போலீஸ் ஸ்டேஷன் லிமிட்ல இருக்காங்களோ அந்த போலீஸ் ஸ்டேஷனுக்கு இவங்களுடைய லொகேஷன்களை கொடுத்து நல்லது. அதே மாதிரி எல்லாம் அனுப்புவாங்க, பெட்ரோலிங் பார்ட்டி, பீட் டியூட்டி அப்படிங்கிற மாதிரி. அப்படி அனுப்புறவங்க இந்த லொகேஷன்ஸ் எல்லாம் கொஞ்சம் வாட்ச் பண்ணி செக் பண்ணிக்கிடணும். இது நம்ம அந்த மாதிரி தனியா வீட்டில் வசிக்கிறவங்களும் காவல்துறையும் இணைந்து செயல்படுறா இதை தடுக்க முடியும். இன்னொன்று, பெரிய லெவல்ல அரசாங்கம் இப்ப நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான பேர் வந்துகிட்டு இருக்காங்க தமிழ்நாட்டை நோக்கி. அவங்கள பற்றிய ஒரு கண்காணிப்பை கொண்டுகிட்டு வரணும், ஒரு கட்டுப்பாட்டை கொண்டு வரணும். வர்றவங்க எவ்வளவு பேர் வர்றாங்க அப்படிங்கிறத ஒரு கணக்கு எடுக்கணும். அந்த கணக்கெடுத்தின் மூலமா அவருடைய எம்ப்ளாய்மெண்ட் இதுகளை எல்லாம் நம்ம கொஞ்சம் மானிட்டர் பண்ணா நல்லது. கொஞ்சம் லெபோரியஸ் ஜாப் தான் அது. இருந்தாலும் நிர்வாகமும் பொதுமக்களை இணைந்து செயல்படுத்தணும். விஷயங்களை இயலும். அதே மாதிரி இந்த மாதிரி எங்கெங்க வட இந்திய மாநிலம் மற்ற வெளி மாநிலம் வேலை செய்றாங்களோ அவங்கள பற்றிய கணக்கு எடுத்து அந்தந்த ஏரியா காவல்துறையினரும் அவங்கள வாட்ச் பண்ணக்கூடிய ஒரு ஏற்பாடுகளை செய்யணும். ஹலோ, நிச்சயமாக இணைப்பில் இணைந்து தங்களுடைய தகவல்களை வழங்கியமைக்கு நன்றி திரு ராமநாதன்.